வணக்கம். உதயனின் காலை நேர செய்தி சுருக்கம். செய்தி ஆசிரியர் திலீப் அமுதன். செய்திகளோடு நான் புஷ்கரணி ரவீந்திரன். அரசு தலைவர் செயலகத்தில் அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஸ்ரீலங்காவின் ஆளும் கட்சி உறுப்பினர்களின் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான மஹிந்தானந்த அளுத்கமகேவிற்கும் குணதிலக்க ராஜபக்சவிற்கும் இடையில் வாய் தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. அது அடிதடி மோதலாக மாறியது. இதில் காயமடைந்த குணதிலக்க ராஜபக்ச மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மாநகர ஆணையாளருக்கு எதிராக சட்டத்தரணி வி மணிவண்ணன் தொடுத்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு யாழ் மாவட்ட நீதிமன்றால் நேற்று தள்ளுபடி செய்யப்பட்டது. உலக சுற்றாடல் தினத்தின் தேசிய கொண்டாட்டத்திற்கான நிதி ஒதுக்கீட்டை சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக பயன்படுத்துமாறு அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை விடுத்துள்ளதாக மாகாண சபைகள் உள்ளூராட்சி மற்றும் சுற்றாடல் ராஜாங்க அமைச்சர் ஜனக வக்கும்வர தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி திலக் ராஜபக்ஷ ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொண்டுள்ளார். மக்களவை தேர்தல் முடிவுகள் கருத்து கணிப்புகளுக்கு முற்றிலும் நேர்மாறாக இருக்கும் எனவும் பொறுத்திருந்து பாருங்கள் என்றும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி தெரிவித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்திய மக்களவை தேர்தல் முடிவுகள் இன்று வெளியாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் நைனா தீவிலே நேற்று முன்தினம் காலை தொடக்கம் நேற்று காலை வரையான 24 மணி நேரத்தில் கூடுதலான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023 ஆண்டு காப்போத்து உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதி பெற்ற மாணவர்களுக்கான பல்கலைக்கழக அனுமதிக்கான முதற் படிவங்களை விநியோகிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவர் பேராசிரியர் சம்பத் அமரதுங்க தெரிவித்துள்ளார்.